வணக்க மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இது உங்கள் தமிழ் நிதி சேனல். நம்ம தமிழ் நிதி சேனலில் இன்றைக்கி நாம் பேச போகிற செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்ச ஒரு செய்தியாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அதில் என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த காணொலியை நிச்சயமாக முழுசாக பார்ப்பீங்கிற நம்பிக்கையோடு இதை தொடங்குகிறேன். திருப்பூரில் ரிதன்யா அப்படிங்கிற ஒரு 27 வயது பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த தற்கொலை எதுக்காக நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய திருமணத்தில் 500 பவுன் நகை போடுறதாகவும் 7 லட்ச ரூபா கார் கொடுக்குறதாகவும் அந்த பையனுக்கு பிஸ்னஸ் வச்சு தரதாகவும் அவங்க அப்பா சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. 300 பவுன் நகையை போட்டாங்க, 200 பவுன் நகையை போடல. அதுக்காக அந்த 200 பவுன் நகை போடலைங்கிறத திரும்ப திரும்ப கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்படி கொடுமைப்படுத்தினதில் அந்த பொண்ணு இறந்துருக்காங்க. இந்த செய்தியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பேசணும்னு நான் நினைக்கிறேன். செய்தி இவ்வளவு தான். ஆனால் அந்த செய்தியில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் அப்படிங்கிறது 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம். அந்த திருமணத்தில் நீங்கள் உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இன்னொருத்தங்க இவ்வளோ தான் செய்யணும், இவ்வளோ தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம்னா, அடுத்தவங்களோட உழைப்பை எனக்கு கொஞ்சம் நீங்கள் நான் பையனை வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு பிடுங்கிட்டு வர மாதிரி தானே இருக்குது. அப்போது நாம் என் பொண்ணுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றத உங்கள் பொண்ணோட படிப்புக்கு செலவு பண்ணுங்கள். அந்த பொண்ணை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் அது நிச்சயமாக அந்த பொண்ணை அடுத்த இடத்துக்கு உயர்த்துறதுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு பதிலாக நான் என் கௌரவத்துக்காக நான் 500 பவுன் நகை போடுறேன், 70 லட்ச ரூபா கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், கோடியில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவையில்லாத ஒரு ஆடம்பரம் தான். அந்த ஆடம்பரத்தில் வழியில் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு 200 பவுன் நான் அங்கே அப்புறமா போடுறோம் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வைக்கிறாங்க. அப்படி நிறுத்தி வைக்கும் போது அந்த பையனோட குடும்பம் 300 பவுன் போட்டிருக்காங்களே, 70 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, மிச்சம் 200 பவுன் நீங்கள் போடல, அதனால் நீ அந்த பவுன் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தொடர்ந்து இம்சை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணால் அதை தாங்க முடியாமல் அவங்க அப்பா அம்மா கிட்ட திரும்ப போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னால் அதை தாங்க முடியல, என்னால் இங்கே வாழ முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா சரிம்மா நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அரவணைச்சிருந்தாங்கன்னா இந்த தற்கொலையை தவிர்த்துக்கலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை, நீ திரும்பி போய் அங்கேயே வாழு, அங்கே அந்த 200 பவுன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பொண்ணை அனுப்பி வச்சுருக்காங்க. இது 1 முறை 2 முறை இல்லை, 3-4 முறைக்கு மேலே திரும்ப தொடர்ந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் சமாதானப்படுத்தி வச்சு அந்த பொண்ணுக்கு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்லி அங்கே திரும்ப திரும்ப அதே வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அப்படி அதே வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது அந்த பொண்ணால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எதையுமே தாங்கிக்க முடியல. அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு இறந்து போகிறாங்க. அப்படி இறந்து போகிற அந்த பொண்ணோட வயது 27 வயது. ஒரு 27 வயது பொண்ணு யோசிக்காமல் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க குழந்தை கிடையாது. அவங்க 27 வயதான ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணு, நல்லா படித்த ஒரு பொண்ணு. அவங்க தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுமை நடந்திருக்கும். அந்த கொடுமையோட ரொம்ப பெரிய கொடுமைன்னு நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட திரும்ப போயிடலாம், இல்லை நீங்கள் என்னை இவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு காப்பாற்றுன்னு சொல்லி ஆறுதலுக்காக போகிற இடத்துல பரவாயில்லன்னு சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பி வச்சதும் கூட இந்த தற்கொலைக்கு ஒரு காரணமாக தான் நான் பார்க்குறேன். இப்படி இருக்கும்போது அந்த தற்கொலை சரிதானா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு 27 வயதாயிருக்கு, நல்லா படிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் தற்கொலை பண்ணுறவங்களோட மனநிலையிலேருந்து அவங்களோட இடத்துலேருந்து யோசித்து பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ சிக்கல்களை அனுபவிச்சிருப்பாங்க, அவங்க எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருப்பாங்க. நீங்கள் பண்ணது தப்பு சரிங்கிற அந்த முடிவை நம்ம அவங்க வாழ்க்கையிலேருந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு புரியாது. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவ்வளோ பெரிய இன்னல்களை அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கணும்.
ஏன் இந்த மாதிரியான இன்னல்கள் நடக்குது, ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா, இந்த திருமணத்தில இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போட்டு பணங்கள வந்து அள்ளி தெளிக்கிறது அப்படிங்கிறது வந்து அங்க தேவையில்லாத ஒண்ணு. ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்க்கைய வந்து புதுசா தொடங்க போறாங்கன்னா, அந்த வாழ்க்கைக்கு தேவை வந்து என்னன்னா, அந்த பொண்ணு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான கல்வி. அந்த கல்வி அறிவை நீங்க போதுமான அளவுக்கு குடுத்துருந்தீங்கன்னா, அவங்கள வந்து காப்பாத்திப்பாங்க. அத விட்டுட்டு இந்த மாதிரியான பணங்கள தான் நான் கொண்டு போய் குடுப்பேன் அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து மோசமான ஒரு மனநிலை. இத வந்து அவங்களோட கௌரவத்துக்கு தான் குடுத்துருக்காங்கன்னு நான் இப்போ உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சமீபத்தில அவங்க அப்பா குடுத்த ஒரு பேட்டியில சொல்றாரு, "என் பொண்ணு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி வாழ்ந்து இறந்துட்டா. அது எனக்கு பெருமையா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணு இவ்வளோ ஆசையா வளர்த்த பொண்ணு, இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு, இறந்து போனதுக்கு அப்புறமும் என் குடும்ப கௌரவத்த அவ காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவால எப்படி வந்து சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. கௌரவ கொலைகள் மாரி இது கௌரவ தற்கொலை மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரியான பெற்றோர்களோட மனநிலை தான் முதல்ல மாறணும். அது ரொம்ப அ முக்கியமான ஒரு விஷயம். இந்த பையனோட குடும்பத்து மாரி நெறைய குடும்பங்கள் இருக்கு. அவங்க வந்து அவங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலும் இன்னமும் வந்து எங்களுக்கு வந்து வரணும். இவ்வளோ இவ்வளோ குடுங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. வரதட்சணை கொடுமைலாம் இன்னும் இருக்கா? வரதட்சணைலாம் இன்னும் கேட்குறாங்களான்னு கேட்டா, இந்த வரதட்சணை வாங்குறவங்க இன்னும் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து திருமணத்துக்கு பெண் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் அ இவ்வளோ நல்ல படிச்ச ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது, எனக்கு வந்து இவ்வளோ நகை வேணும், இவ்வளோ பணம் வேணும்னு பேராசைப்பட்டு கேட்கக்கூடிய அந்த அ குடும்பங்களும் இன்னும் இருக்க தான் செய்யுது. அதையும் நாம வந்து கவனத்துல எடுத்துக்கணும். இந்த விஷயத்துல நான் கடைசியா சொல்லிக்க விரும்புற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஒரு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனைய என்னன்னு காது குடுத்து கேளுங்க. அது சரி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்றது, இல்ல வந்து உங்க கௌரவத்துக்காக வாழ வைக்கிறது, என்ன நடந்தாலும் பொண்ணு அடங்கி போயிடணும், இல்ல வந்து என்ன நடந்தாலும் பையன் அடங்கி போயிடணும், இல்ல வந்து குடும்பம் கல்யாணம்னு ஆயிடுச்சு, அதனால 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலைக்கு வராதீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னதான் உண்மையா நடக்குது அவங்க வாழ்க்கையில அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அத சரி பண்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, அ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து கதைகள்ல கேட்குறோம். ஆனா, அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய பின்புலங்கள நம்ம வந்து கவனிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா, ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் ஒண்ணா சேர்ந்து திருமண வாழ்க்கையில ரொம்ப நாள் வாழ்றாங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணமா தான் இருக்கும். புரிதல். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, காதல் இது எல்லாமே அங்கு இருந்தால் மட்டும் தான் அந்த அந்த திருமணம் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும். அப்படி இல்லன்னா, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, நீங்க நிச்சயமா அந்த பிரச்சனைய ஏன்னா நீங்க தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க அவங்கள கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இல்ல அவங்களாவே தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட, அந்த பிரச்சனைன்னு வரும்போது கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. அந்த வாழ்க்கையில திரும்பி அவங்களால அதிலேயே வாழ முடியுமா? அவங்களால அத கன்டின்யூ பண்ண முடியுமா? நிஜமாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, தயவு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில எதையும் திணிக்காம, ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளாம, அவங்க வந்து வெளிய வரணும்னு ஆசைப்பட்டாங்கனாலும், அவங்களுடைய காரணத்த புரிஞ்சுக்கிட்டு, அத ஏத்துக்க பழகுங்க. அதுதான் சரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி தற்கொலைகள எந்த வகையிலயும் நம்ம வந்து சரின்னு ஏத்துக்க முடியாது. அந்த தற்கொலைகள் மூலியமா எதற்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த முடிவுகளை யாரும் இனி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மெயினா இந்த விஷயத்த பேசுறதுக்கான ஒரே காரணம், அவங்க அப்பா இத பெருமைன்னு சொன்ன ஒரு காரணம் தான் என்னை இத பேச வச்சது. இது எந்த வகையிலும் பெருமை கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறத மட்டும் நான் இங்க வந்து பதிவு செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ராகுல். இது உங்கள் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.